வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஓல்டு தமிழில் இயல் 1 தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி 6th ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே விட்டுருப்பேன். அண்டு இனிமேல் வந்து டெய்லியும் ஒவ்வொரு இயல் அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். ஸோ அதனால தான் 10th நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இயல் 1 இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு வாழ்த்து இருக்கும். ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். மெய்தான் அரும்பி விதிர் விதிர் துன் விரை யார் கலர்கென் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்துன்னை போற்றி சயசய போற்றி என்னும் கைதான் நெகிழ விடேன் உடையாய் என்னை கண்டு கொள்ளே அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை யார் பாடியிருக்காரு? மாணிக்க வாசகர் அவர்கள் பாடியிருக்காங்க. ஸோ இதோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எல்லாம் உடைய பெருமானே, நான் வந்து உங்கள் மேலே ரொம்ப பேரன்பு கொண்டதன் காரணமாக உடல் சிரித்தேன், உள்ளம் நடுங்கினேன், நறுமணம் கமழும் உன் திருவடிகளை கருத்திற்கொண்டு தலைமேல் கை குவித்து வணங்கினேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி கண்களில் நீர் பெருகுமாறு உள்ளம் வருந்த உருகினேன், பொய்ப்பொருளை விலக்கி மெய்ப்பொருளாகிய உன்னையே நினைத்து துதித்தேன், வெல்க வெல்க என உன் அரும்பெரும் செயல்களை போற்றி புகழ்ந்தேன், இத்தகைய ஒழுக்கத்தை நான் என்றும் கைவிடேன், எனவே உன் அடியவர்களுள் ஒருவனாக என்னையும் ஏற்று அருள் புரிவாயாக அப்படின்னு சொல்லி இறைவனை நோக்கி பாடுறதா ஒரு பாட்டு தான் இது. ஓகேவா? ஸோ மாணிக்கவாசகர் பாடியிருக்காரு. இதில் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது சொற்பொருள் அப்படிங்கிறது தான். மெய் அப்படிங்கிறது என்ன? உடல். ஸோ இது எல்லாருக்கும் தெரியும். விதிர் விதிர்த்து அப்படின்னா உடல் சிலிர்த்து, விரை அப்படிங்கிறது மனம். ஸோ இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். நெகிழ அப்படின்னா தளர, ததும்பினா பெருகி, கழல் ஆண்கள் காலில் அணிகிற ஒரு அணிகலனோட பெயர் தான் கழல். ஸோ இங்கு வந்து ஆகு பெயராய் யாரோட திருவடியை குறிக்குது? இறைவனின் திருவடியை குறிக்குது. அப்போ கழல் அப்படிங்கிறது ஒரு ஆகு பெயர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சயசய அப்படிங்கிறது வெல்க வெல்க அப்படிங்கிறது தான் சயசய அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது விடேன். ஸோ விடேன் ஏன் அப்படின்னு சொல்லி முடியுதுல்ல, அப்போ அது வந்து தன்மை ஒருமை வினைமுற்று. அடுத்தது பகுபத உறுப்பிலக்கணம் கொடுத்துருக்காங்க பாருங்க. போற்றி, போற்று கூட்டல் ஈ, போற்று அப்படிங்கிறது பகுதியையும் ஈ அப்படிங்கிறது வினையற்ற விகுதியையும் குறிக்கும். ஸோ ஆசிரியர் குறிப்பு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, சைவ சமயக்குறவர் நால்வர்களில் ஒருத்தர் தான் யாருன்னா மாணிக்க வாசகர். ஸோ இவர் பிறந்த ஊர் திருவாத ஊர். ஸோ இது எங்கே இருக்குன்னா மதுரைக்கு அருகில் இருக்குது. இவர் யார்கிட்ட தலைமை அமைச்சராக பணியாற்றி இருப்பார் அப்படின்னா அரிமர்த்தன பாண்டியனிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றி இருப்பார். பாண்டியனுக்காக குதிரை வாங்க, அந்த அரிமர்த்தன பாண்டியனுக்காக இவர் குதிரை வாங்க போனப்ப திருப்பெருந்துறை இறைவன் திருவருளால் ஆட்கொள்ள பெற்றார். எந்த இறைவன் திருவருளால்? திருப்பெருந்துறை இறைவன் திருவருளால். ஸோ அந்த இறைவனை மெய்யுருக பாடி கசிந்து கண்ணீர் மல்க அழுது தொழுதவர் தான் யாரு? மாணிக்க வாசகர். இதனால மாணிக்க வாசகரை என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா அழுது அடியடைந்த அன்பர் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல் இவர் எழுதிய வேறு நூல்கள்னு எடுத்துட்டிங்கன்னா திருவாசகமும் திருக்கோவையாரும். ஸோ இது ரெண்டுமே இவர் எழுதினது தான். இவர் எழுப்பிய கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆவுடையார் கோவில் அப்படின்னு சொல்லுவோம், திருப்பெருந்துறையில். ஓகேவா? புதுக்கோட்டை மாவட்டம் திருப்பெருந்துறையில் இவர் எழுப்பிய கோவில் அமைஞ்சிருக்குது. இவருடைய காலம் எப்போ அப்படின்னா 9ஆம் நூற்றாண்டு. ஓகேவா? ஸோ இது எல்லாமே இவரை பற்றின ஆசிரியர் குறிப்பு. இவர் சைவ சமயக்குறவர் நால்வரில் ஒருவர், திருவாத ஊரில் பிறந்தார், அரிமர்த்த பாண்டியன்கிட்ட பணி புரிஞ்சிருப்பார், அங்கே குதிரை வாங்க போனப்போ தான் இறைவனை பற்றி பாடியிருப்பார் கண்ணீர் மல்க. ஸோ அதனால இவரை அழுது அடியடைந்த அன்பர்னு சொல்லுவாங்க. திருவாசகம் திருக்கோவை ரெண்டுமே இவர் இயற்றினது தான். ஆவுடையார் கோவில் அப்படின்னு வழங்கப்படுற கோவில் வந்து திருப்பெருந்துறையில் இருக்குது. ஓகேவா? அது இவர் எழுப்பினது. நூற்குறிப்புன்னு எடுத்துட்டிங்கன்னா சைவ திருமுறைகள் 12 இருக்கும். அதில் 8ஆம் திருமுறையில் தான் திருவாசகமும் திருக்கோவையாரும் உள்ளன. அது ரொம்ப முக்கியம். திருவாசகத்தில் எத்தனை பாடல்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 658 பாடல்கள் இருக்குது. ஸோ திருவாசகம் என்ன பண்ணும் அப்படின்னா கல் நெஞ்சையும் கசிந்துரைய செய்யும். அதனால இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருகார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திருவாசகத்தோட சிறப்பை உணர்ந்து ஜியு போப் இதை எந்த மொழியில் மொழிபெயர்த்திருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார். ஸோ திருவாசகம் மொழிபெயர்க்கப்பட்ட ஆண்டு அப்படிங்கிறது உங்களுக்கு 8th புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஓகே? ஸோ இப்போ திருக்குறள் எடுத்துட்டிங்கன்னா 1886 மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும். அண்ட் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் எந்த ஆண்டு மொழிபெயர்த்தாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள், இல்லைனா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கமெண்டில் ஆன்சர் பண்ணுறேன். ஓகேவா? அடுத்தது திருவாசகத்தில் உள்ள திருசதகத்தின் முதற் பாடல் தான் நமக்கு பாடப்பகுதியாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. திரு அப்படிங்கிறது நூலின் சிறப்பை உணர்த்த வந்த அடைமொழி. சதகம் அப்படிங்கிறது 100 பாடல்கள் கொண்ட நூலை குறிக்கும். சதகம்னா 100. ஓகேவா? அப்போ இந்த புக் பேக் பாருங்கள். மாணிக்க வாசகர்
பிறந்த ஊர் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம இங்கே தான் பார்த்தோம், திருவாதவூர். ஓகேவா, திருவாதவூரில் பிறந்திருப்பார். மாணிக்கவாசகரோட பாடல்கள் 8ஆம் திருமுறையில் உள்ளன. இவர் கட்டிய கோவில் எங்கே இருக்குது? திருப்பெருந்துறையில் இருக்குது. மாணிக்கவாசகர் எந்த மன்னர்கிட்ட தலைமை அமைச்சராக பணியாற்றினார்? அரிமர்த்தன பாண்டியனிடம். ஜியு போப் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார். ஜியு போப்னா டவுட்டே வரக்கூடாது, ஆங்கிலத்தில் தான் அவர். ஓகேவா, ஆங்கிலம்னா ஜியு போப்னா ஆங்கிலம். திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருகார் அப்படிங்கிறது தான். அடுத்தது பாருங்க, மெய்தான் அரும்பி விதிர்த்துன் விரையார் கலர்க்கு கைதான் நெகிழ விடேன். இதில் நெகிழ அப்படின்னா தளர அப்படிங்கிறது பொருள். ஸோ எப்போ நீங்கள் புக்கு படித்தாலும் புக்குக்கு பின்னாடி இருக்கிற எக்ஸசைஸும் சேர்த்து, ஸோ அது தமிழாகட்டும், இல்லைனா மேக்ஸ் ஆகட்டும், ஆர்எல்ஸ் ஜிஎஸ் ஆகட்டும், ஸோ என்ன படித்தாலுமே அந்த புக் பேக்கையும் சேர்த்து படிங்க, அதுதான் எக்ஸாமில் கேட்பாங்க. ஓகேவா. அடுத்தது விரை அப்படின்னா மனம், களல்னா அணிகலன், ததும்பி பெருகி, மெய் அப்படிங்கிறது உடல். ஓகே. ஸோ அடுத்தது பாருங்க, உலக வரலாற்றிலேயே மேதையான மாணிக்கவாசகரை விட புலமை, உழைப்பு, துன்பத்தை பொறுத்தல், இடையரா நிலையான பக்தி ஆகியவற்றுடன் நம் மனத்தை கவர்கின்றவர் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி மாணிக்கவாசகரை புகழ்ந்தது யாருன்னா ஜியு போப். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட்டு திருக்குறள் கொடுத்துருக்காங்க. ஸோ திருக்குறள் வந்து நம்ம ஃபைனலாக பார்த்துக்கலாம். ஓகேவா, தனியாக ஒரு வீடியோவில் திருக்குறள் பார்த்துக்கலாம். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு லெசன் வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஏலாதி இருக்குது. ஓகேவா. ஸோ ஏலாதியில் என்ன பாட்டு? வணங்கி வழியொழுகி மாண்டார் சொல் கொண்டு நுணங்கி நூல் நோக்கி நுழையா இணங்கிய பால் நோக்கி வாழ்வான் பழியில்லா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து. ஸோ ஏலாதியை எழுதினது யாரு? கனிமேதாவியார். இந்த பாட்டில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பிறர்க்கு பணிந்தும் நல்வழியில் நடந்தும் மாண்புடைய சான்றோர் அறிவுரைகளை பின்பற்றியும் நுண்ணறிவு நூல்களை ஆராய்ந்தும் அவை நவிலும் வண்ணம் வாழும் பழியிலா மன்னன் நூல்கள் எல்லாம் போற்றும்படி வாழ்வான் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ ஏலாதி அப்படிங்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா 6 கருத்துக்கள் அப்படிங்கிறது இருக்கும். திரிகடிகத்தில் 3 இருக்கும், சிறுபஞ்சமூலத்தில் 5 இருக்கும். ஸோ ஏலாதியில் 6 இருக்கும். வணங்கி அப்படிங்கிறது பணிந்து, மாண்டார் மாண்புடைய சான்றோர், நுணங்கிய அப்படின்னா நுணங்கிய நூல்னா நுண்ணறிவு மிக்க நூல்கள், நோக்கி அப்படிங்கிறது ஆராய்ந்து. ஓகேவா. ஸோ இதற்கான இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா, நூல் நோக்கி அப்படின்னா 2ஆம் வேற்றுமை தொகை. ஸோ இதில் எப்படி 2ஆம் வேற்றுமை தொகை வரும்னா, நூலை நோக்கி ஐ எனும் விகுதி வந்து மறைஞ்சு வந்திருக்குது. ஸோ அது 2ஆம் வேற்றுமை தொகை. பழியில்லா மன்னன் அப்படிங்கிறது, ஸோ பழியில்லா இல்லையா, ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் அப்படிங்கிறது, மன்னன் அப்படிங்கிற பெயரை கொண்டு முடியுது இல்லையா. ஓகே, ஃபைன். அடுத்தது பகுபத உறுப்பிலக்கணம். நோக்கி, நோக்கு கூட்டல் ஈ, நோக்கு பகுதி ஈவினையெச்ச விகுதி. வாழ்வான், வாழ் கூட்டல் இவ் கூட்டல் ஆண், வாழ் பகுதி இவ் எதிர்கால இடைநிலை, ஆண் ஆண்பால் வினைமுற்று விகுதி. வாழ்வான், ஸோ எனிதான் வாழ்மா, அப்போ எதிர்காலம். நுனித்து, நுனி கூட்டல் இத் கூட்டல் ஊ, நுனி வந்து பகுதி, இத்து சந்தி, இத்து இறந்த கால இடைநிலை, ஊ அப்படிங்கிறது வினையெச்ச விகுதி. நுனித்து. ஓகேவா, ஆல்ரெடி முடிஞ்சு போனதை சொல்றது. அடுத்தது வழி ஒழுகி அப்படின்னா வழி கூட்டல் ஒழுகி. ஸோ பிரித்து எழுதல் எல்லாம் ரொம்ப முக்கியம். ஓல்டு புக்கில் இருக்கிற பிரித்து எழுதல் அதுலேருந்து தான் கொஷின்ஸ் வருது. ஸோ இந்த தடவை கூட குரூப் 4ல் அஞ்சிலோதி, ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் வந்துருந்துச்சு இல்லையா. எல்லாமே ஓல்டு புக்கில் இருக்கக்கூடியது தான். ஓகேவா. வழி ஒழுகி, வழி கூட்டல் ஒழுகி. ஆசிரியர் குறிப்பு பார்த்தீங்கன்னா, ஏலாதியை இயற்றியவர் கனிமேதாவியார். இவருக்கு கனிமேதையர் அப்படிங்கிற பெயரும் இருக்குது. இவர் என்ன சமயத்தை சார்ந்தவர்? சமண சமயத்தை சார்ந்தவர். சமண சமயத்துக்கே உரிய கொல்லாமை அப்படிங்கிற உயரிய அறக்கருத்துக்களை இவர் ஏலாதியில் சொல்லியிருக்காரு. ஸோ இது கேட்பாங்க, ஏலாதியில் கூறப்பட்டிருக்கிற அறக்கருத்து எதுனா கொல்லாமை. ஸோ இவர் எந்த காலத்தை சேர்ந்தவர்? கிபி 5ஆம் நூற்றாண்டு. இவர் எழுதின இன்னொரு நூல் திணைமாலை 150 அப்படிங்கிறது. நூற்குறிப்பு பார்த்தீங்கன்னா, இது வந்து 18 கீழ்கணக்கு நூல்கள். ஸோ 18 மேல் கணக்கு நூல்கள் எல்லாமே உங்களுக்கு இறைவனை குறித்து பாடுறதா இருக்கும். 18 கீழ்கணக்கு நூல்கள் எல்லாமே அறம் சார்ந்த நூல்களாக இருக்கும். ஓகேவா. ஸோ அதை வச்சு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இந்நூல் சிறப்பு பாயிரம், தற்சிறப்பு பாயிரம் உட்பட 81 வெண்பாக்களை கொண்டது. அப்போ ஏலாதியில் எத்தனை வெண்பாக்கள் இருக்குது அப்படின்னா 81 வெண்பாக்கள் இருக்குது. 4 அடியில் 6 அறக்கருத்துக்களை சொல்லுது. ஓகேவா. ஸோ நான் சொன்ன மாதிரி ஏலாதினா 6 அறக்கருத்து, சிறுபஞ்சமூலம்னா 5,
திரிகடுகம்னா 3 மறக்கக்கூடாது. இந்த நூல் தமிழருக்கு அருமருந்து போன்றது. ஸோ இதில் ஏலம் எனும் மருந்து பொருளை முதன்மையாக கொண்டு இன்னும் 5 மருந்து பொருட்கள் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா லவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி. ஓகேவா? ஸோ இந்த 6 மருந்து பொருளால் ஆனது தான் 6 அறக்கருத்துக்கள் இதில் இருக்கும். அதனால தான் ஏலாதி அப்படிங்கிற பெயர் பெற்றிருக்கு. இது இந்த மருந்துகள் எல்லாம் சாப்பிட்டா உண்ணுபவரோட உடல்ல இருக்கிற நோயை தீர்க்கும். அதுபோல இந்த ஏலாதி பாட்டுகளை படிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மனுஷனோட அறியாமையை நீக்கக்கூடிய சிறப்பு பெற்றது. ஓகேவா? ஓகே, மொத்தம் 81 பாடல் இருக்கு, மறக்கக்கூடாது. ஏலாதி 11 கீழ்கணக்கு நூலில் ஒன்று. கனிமேதாவியாரின் காலம் கிபி 5ஆம் நூற்றாண்டு. ஓகேவா? ஸோ இப்போ தான் பார்த்தோம் இல்லையா? மருந்து பொருட்களின் பெயரில் அமைந்த 2 நூல்கள் எது அப்படின்னா திரிகடுகமும் ஏலாதியும். ஓகேவா? இது பாருங்க, நூல் நோக்கி, நோக்கி வாழ், வான் நுனித்து. ஓகே, அடுத்து உங்களுக்கு 8 தொகை நூல், 10 பாட்டு நூல் கொடுத்துருப்பாங்க. இது தெரியும். நல் நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஒத்த பதிற்று 10, ஒங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம்புறம் என்று இத்திரத்தை 8 தொகை. ஸோ அது மாதிரி 10 பாட்டு, முருகு, பொருநாறு, 12 அப்படிங்கிற 10 நூல்களை பற்றி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உரைநடை பார்த்தீங்க அப்படின்னா உயர்தனி செம்மொழி. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி அப்படின்னு சொன்னது யாருன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஓகே, ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நல்லா நோட் பண்ணிக்கணும். தமிழ் வந்து 3000 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்ததுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ காலத்தால் மூத்த மொழி எதுதான்? தமிழ் தான். அதே போல் திருத்திய பண்பும் சீத்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி தான் தமிழ்மொழி அப்படின்னு சொன்னது பரிதிமார் கலைஞர். ஒவ்வொரு லைனுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் தொன்மை, முன்மை, நுண்மை அப்படின்னு சொல்லி ஒரு 16 செவ்வியல் தன்மைகளை கூர்னது யாருன்னா தேவநேய பாவாணர். ஓகேவா? ஸோ தேவநேய பாவாணரை என்ன அடைமொழியோடு நம்ம சொல்லுவோம் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அப்போ 3 பேர் சொன்ன கோட்ஸ் பார்த்துருக்கோம். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் வீருடை தமிழ்மொழி ஞாபகம் வச்சுக்கோங்க. திருந்திய பண்பும் சீத்த நாகரிகம் அப்படின்னா பரிதிமார் கலைஞர். சூரிய நாராயண சாஸ்திரி இருக்கார் இல்லையா, அவர் தான். அடுத்தது 16 செவ்வியல் தன்மைகளை கொண்ட மொழி தான் தமிழ்மொழி அப்படின்னு சொன்னது தேவநேய பாவாணர். அடுத்தது நிலைத்த மொழின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. உலகத்தில் 6000க்கும் மேற்பட்ட மொழி இருக்குது. இதில் இலக்கண இலக்கிய வளம் பெற்ற மொழிகள் எத்தனை தான்? 3000. ஓகேவா? ஸோ எல்லாமே 2000 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட வரலாற்று தொன்மை உண்டு. அப்போ அதில் என்னென்ன மொழிகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ், சீனம், சமஸ்கிருதம், லத்தீன், ஹீப்ரு, கிரேக்கம் எல்லாம் இருக்குது. இதில் லத்தீனும் ஹீப்ருவும் இப்போ வழக்கத்தில் இல்லை. ஸோ இன்றும் நிலைத்து நிற்கக்கூடிய மொழிகளில் ஒன்று தான் நம்ம தமிழ் மொழி. ஒரு மொழி நிலைத்து நிற்பதற்கு அதன் பழமையும் வழமையும் மட்டும் போதாது. அது வந்து பேச்சு மொழியா, ஆட்சி மொழியா, எழுத்து மொழியா, நீதிமன்ற மொழியா, பயிற்று மொழியா, ஸோ எல்லா இடத்துலையும் அந்த மொழி இருந்தால் மட்டும்தான் அது நிலைத்து நிற்கும். ஸோ ஒரு 14 நாளைக்கு ஒரு தடவை ஒரு மொழி அப்படிங்கிறது அழிஞ்சிட்டு வருது அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு ஜியாகிரஃபியில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ அதையும் இது கூடவே எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு செம்மொழி தகுதிப்பாடுகள். ஸோ இதில் நம்ம இம்பார்ட்டன்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். கடல் கோளால் கொல்லப்பட்ட பழந்தமிழ் குமரிக்கண்டம். குமரிக்கண்டத்தை என்னன்னு சொல்லுவாங்க? லெமூரியா கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து தொன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் மாந்தன் தோன்றிய இடம் குமரிக்கண்டம். அவன் பேசிய மொழி தமிழ் மொழி தான். ஸோ அந்த வந்து கடல் கோளால் அழியப்பட்டது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தமிழ் சான்றோரால் 3வது தமிழ் சங்கம் இன்றைய மதுரையில் தோற்றுவிக்கப்படும். நமக்கு தெரியும் முதல் தமிழ் சங்கம்னு பார்த்தீங்கன்னா தென்மதுரை, செகண்ட் வந்து கபாடபுரம், தேர்ட் வந்து இன்றைய மதுரை இல்லையா? இது எல்லாமே 3000 ஆண்டுகளுக்கு முன் நிகழ்ந்தது. அப்போது உலகம் தோன்றிய போதே தோன்றிய தமிழை அதன் தொன்மையை கருதி என்றுமுழ தென் தமிழ் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா கம்பர். ஓகே, கம்பர் தான் என்றுமுழ தென் தமிழ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அடுத்தது பிறமொழி தாக்கமின்மை அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா தமிழில் வந்து பிறமொழி தாக்கங்கள் எல்லாம் இருக்காது. எல்லாத்தையும் நீக்கிட்டு ரொம்ப தூய்மையான தமிழில் தான் இருக்கும். ஸோ அப்படி தூய்மையான மொழியில் இயங்கக்கூடிய ஒரே மொழி எதுனா நம்ம தமிழ் மொழி தான் அப்படிங்கிறது தான் இதில் சொல்லியிருப்பாங்க. தாய்மை அப்படின்னா தமிழ் மொழி வந்து திராவிட மொழிகளுக்கெல்லாம் ஒரு தாய்மொழியாக இருக்குது. ஸோ நம்ம அந்த புது புக்கில் கொடுத்துருப்பாங்க இல்லையா, 3 அப்படிங்கிறது மலையாளத்தில், கன்னடத்தில், தெலுங்குல எல்லாம் ஒரே மாதிரியாக வர்றதா சொல்லியிருப்பாங்க. ஸோ பிராக்குயி அப்படிங்கிற வடபுல மொழிகளுக்கும் தாய்மொழியாக எது தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? தமிழ் தான் அப்படின்னு சொன்னது யாருன்னா கால்டுவெல். ஓகே, இது ரொம்ப முக்கியம். அதே போல் 1086 மொழிகளுக்கு வேர் சொற்களையும் 180 மொழிகளுக்கு உறவு பெயர்களையும் தமிழ் தந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
நெக்ஸ்ட் தனித்தன்மை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இயலிசை நாடகம் அப்படின்னு முப்பெரும் பிரிவுகள் இருக்குது. அதுபோல் அகம்புறம் அப்படின்னு சொல்லி வாழ்வியலுக்கு இலக்கணம் வகுத்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதெல்லாம் தான் இதில் சொல்லியிருப்பாங்க. இலக்கிய வளம் இலக்கண சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா உலக இலக்கியங்களில் முதன்மை பெற்றது சங்க இலக்கியம். ஸோ சங்க இலக்கியத்தில் எத்தனை அடிகள் இருக்குன்னா 26,350. அந்த காலத்திலே இவ்வளவிற்கு விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகில் வேறு எம்மொழியிலும் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சிறப்பு பெற்றது நம்ம தமிழ் மொழின்னு சொன்னது யார் அப்படின்னா கமல் ஸ்வலபில். ஓகேவா? கமல் ஸ்வலபில் தான் சொல்லியிருப்பார். மேக்ஸ் முல்லர். ஸோ மேக்ஸ் முல்லர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தமிழ் தான் மிகவும் பண்பட்ட மொழி, அது தனக்கே உரிய இலக்கிய செல்வங்களை பெற்றிருக்கும் மொழி அப்படின்னு சொன்னது மேக்ஸ் முல்லர். ஓகேவா? அப்போ கமல் ஸ்வலபில் என்ன சொல்லியிருக்காரு, ஃபர்ஸ்ட் கபிலர் என்ன சொன்னார், அடுத்தது கால்டுவெல் என்ன சொன்னாருன்னு பார்த்தோம், மேக்ஸ் முல்லர் என்ன சொன்னாருன்னு பார்த்துட்டோம். ஓகேவா? சங்க இலக்கியங்கள்ல என்னன்னு சொல்கிறாங்க, மக்கள் இலக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தமிழ் மொழியின் இலக்கண அமைப்பு தனி சிறப்புடையது. ஸோ தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க ஆர்வத்தை தூண்டும், விருப்பத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொன்னது யாருன்னா கெல்லட் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ நமக்கு கிடைத்த இலக்கண நூல்களில் மிகவும் பழமையானது எதுதான், தொல்காப்பியம். இது எழுத்து சொல் பொருள் அப்படிங்கிற மூன்றனுக்கும் இலக்கணம் கூறுதுன்னு சொல்லியிருக்காரு. தொல்காப்பியத்தோட ஆசிரியர் யாருன்னா அகத்தியர். ஓகே, ஸோ அவர் வந்து எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி அப்படிங்கிற 5 இலக்கணங்களை எழுதியிருப்பார். ஆனால் தொல்காப்பியர் வந்து 3 இலக்கணங்கள் தான் எழுதியிருப்பார். ஸோ தொல்காப்பியரோட ஆசிரியரான அகத்தியர் எழுதினது அகத்தியம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பொதுமை பண்பு. ஸோ பொதுமை பண்புனா என்ன, தனக்கென வாழாமல் பிறர்க்குரியதாக வாழணும், ஒன்றே குலம் ஒருவனே தேவன், ஸோ தீதும் நன்றும் பிறர் தரவாரா, இந்த மாதிரியான விஷயங்கள் தான். நடுவு நிலைமை. ஸோ எந்த நிலைமையிலும் இனம் மொழி மதம் எல்லாம் கடந்து நடுநிலைமையாக திகழணும். அடுத்தது பண்பாடு கலை பட்டறிவு வெளிப்பாடு, பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல். அடுத்தது யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம், பிறர்மனை நோக்காமை பேராண்மை. ஸோ இது எல்லாமே திருவள்ளுவர் சொன்னது இல்லையா. உயர் சிந்தனைன்னு பார்த்தோன்னா யாதும் ஊரே யாவரும் கேளீர். ஸோ யாதும் ஊரே யாவரும் கேளீர் யார் சொல்லியிருப்பாங்க, நம்ம கணியன் பூங்குன்றனார் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. ஸோ இது புறநானூற்று பாடல். ஓகேவா? பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான் நம்ம திருவள்ளுவர். இப்போ நடந்த எக்ஸாம் குரூப் 2 எக்ஸாமில் கூட கேட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ மக்கள் பண்பில்லாதர திருவள்ளுவர் எப்படி சொல்கிறாரு அப்படின்னா மரத்துக்கு ஒப்பா சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கலை இலக்கிய தனித்தன்மை வெளிப்பாடு, இயலிசை நாடகம் அப்படின்னு பிரித்து சொல்கிறோம். ஸோ குடிமக்கள் காப்பியம்னு அழைக்கப்படுறது எதுனா சிலப்பதிகாரம். அதில் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அப்படிங்கிற 3 உண்மைகள் வந்து எடுத்துரைக்கப்பட்டிருக்கும். அதுதான் சொல்லியிருக்காங்க. மொழி கோட்பாடு அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை சொல்கிறது எது, தொல்காப்பியம் அப்படின்னு சொன்னது யாருன்னா முனைவர் எமினோ. ஓகே, ஸோ யார் யார் என்னென்ன சொன்னாங்க, ஒரு 5 பேர் சொன்னதை பார்த்துருக்கோம். அது என்ன அப்படிங்கிறத அப்படியே ரிவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழை செம்மொழி அப்படின்னு சொல்லி அறிவித்தல் வேண்டும் அப்படிங்கிற முயற்சி 1901 தொடங்கி 2004 வரைக்கும் தொடர்ந்துருக்கும். ஸோ 2004 அக்டோபரில், ஓகே, ஸோ நமக்கு சோஷியல் புக்கில் எடுத்துட்டிங்கன்னா அந்த ஆண்டு மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. 2004 அக்டோபர் அப்படிங்கிறது இங்கே இருக்கு பாருங்க. ஸோ அப்போ தான் தமிழை செம்மொழியாக அறிவிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ எத்தனை செம்மொழிகள் அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா மொத்தமாக 11 செம்மொழிகள் அப்படிங்கிறது இருக்குது. ஆல்ரெடி வந்து தமிழ், சமஸ்கிருதம், கன்னடம், தெலுங்கு, மலையாளம், ஒடியா. ஓகே, ஸோ நான் 6 இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு 5 அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. பாலி, பிராகிருதம், மராட்டியம், அதுக்கப்புறம் வந்து நம்ம போடோ. ஓகே, ஸோ இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. டோட்டலாக 11 லாங்குவேஜ் இருக்கும். ஸோ தமிழர் மனித வாழ்வை அகம்புறம் என பிரித்தனர். குமரி கண்டத்தில் தோன்றிய முதல் மனிதன் பேசிய மொழி எதுதான், தமிழ் தான். 2004 அக்டோபரில் தமிழ் மொழியை செம்மொழியாக அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. தமிழை மிகவும் பண்பட்ட மொழி என கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் முல்லர் இல்லையா. தமிழை மிகவும் பண்பட்ட மொழி அப்படின்னு சொன்னது மேக்ஸ் முல்லர். ஓகேவா, ஃபைன். அடுத்தது 16 செவ்வியல் தன்மைகளை கொண்ட செம்மொழி. ஸோ தேவனைய பாவாணர். இன்றைய மதுரையில் 3ஆம் தமிழ்ச்சங்கம் இருந்தது. ஓகே, ஸோ அந்த 1901 to 2004 வரைக்கும் அது என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஸோ இது நமக்கு பெருசாக இம்பார்ட்டன்ட் இல்லை, ஜஸ்ட் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதெல்லாம் கொடுத்துருப்பாங்க.
அடுத்தது பரிதிமார் கலைஞர். ஸோ 19ஆம் நூற்றாண்டில் இறுதியில் தமிழுக்கு தொண்டாற்றிய குறிப்பிடத்தக்கவர்களில் ஒருவர் தான் பரிதிமார் கலைஞர். இவரோட இயற்பெயர் சூரிய நாராயண சாஸ்திரி. ஸோ தமிழ் மீது பற்றின் காரணமாக தன்னோட பேர் சூரியன் அப்படிங்கிறதுக்கு பரிதிமார் ஸோ சாஸ்திரி கலைஞர் ஓகே அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருப்பாரு. இவர் வந்து மதுரையை அடுத்த விளாச்சேரி அப்படிங்கிற சிற்றூரில் கோவிந்த சிவனார் லக்ஷ்மி அம்மாளுக்கு மகனாக பிறந்திருப்பார். 1870 ஜூலை 6 பிறந்திருப்பார். ஸோ பரிதிமார் கலைஞர் வந்து யாரிடம் தமிழ் பயின்றார் அப்படின்னா அவருடைய தந்தை கோவிந்த சிவனாட்ட வடமொழியும் மகாவித்வான் சபாபதியிடம் தமிழும் பயின்றிருப்பார். சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் BA படிச்சிருப்பார். ஓகேவா. ஸோ ஆசிரியர் பணி தான் வேணும்னு சொல்லி விரும்பி கேட்டு வாங்கியிருப்பார். ஆக்ஸ்ஃபோர்ட் பல்கலைக்கழகம் இவருக்கு பேராசிரியர் பணியை கொடுத்து முன் வந்திருப்பாங்க. பட் அவர் இதை ஏற்றிருக்க மாட்டார். தமிழ் பயிலும் ஆர்வம் மிக்க மாணவர்களுக்கு தம்முடைய இல்லத்திலேயே தமிழ் கற்பித்ததுடன் அவர்களை இயற்றமிழ் மாணவர் அப்படின்னு சொல்லி பெயரிட்டு அழைச்சிருப்பார். ஓகேவா. நெக்ஸ்ட் மதுரை தமிழ் சங்கம்னு பார்த்தீங்கன்னா பரிதிமார் கலைஞரின் ஒவ்வொரு செயலும் தமிழ் வளர்ச்சியை நோக்கி அமைந்திருந்தது. ஸோ மதுரையில் 4ஆம் தமிழ் சங்கம் நிறுவ முயன்றவர்களில் யாரு இவரும் ஒருவர். ஓகே. அப்போ 4ஆம் தமிழ் சங்கம் எங்கே அமைச்சாங்க? மதுரை. ஸோ அது வந்து நம்ம பாண்டித்துறை பாஸ்கர சேதுபதி ஸோ இவங்க எல்லாம் மேற்பார்வையில் தான் அமைக்கப்பட்டிருக்கும். ஓகேவா. ஸோ இங்கே கொடுத்துருப்பாங்க பாஸ்கர சேதுபதி தலைமையில் பாண்டித்துறை மேற்பார்வையில் பரிதிமார் கலைஞர்கள் U.A. சாமிநாதர் ராகவனார் ஸோ இவங்க துணையோடு தான் மதுரையில் தமிழ் சங்கம் நிறுவப்பட்டிருக்கும். அடுத்தது பரிதிமார் கலைஞர் வந்து தமிழின் மேன்மையை தாம் உணர்ந்ததோடு உலகிற்கும் உணர்த்த இது பண்ணியிருப்பார். யாழ்ப்பாணம் C.V. தாமோதரன் ஓகே. ஸோ அவர் வந்து பரிதிமார் கலைஞரோட தமிழ் புலமையும் கவிப்பாடும் திறனையும் கண்டு என்ன பட்டம் கொடுத்துருப்பார் அப்படின்னா திராவிட சாஸ்திரி. அப்போ திராவிட சாஸ்திரிங்கிற பட்டம் கொடுத்தது C.V. தாமோதரனார். ஸோ அதே மாதிரி பரிதிமார் கலைஞர் தன்னோட நூலுக்கு அவர் இட்ட பெயர் என்னன்னா தனி பாசுரத்தொகை. ஓகேவா. ஸோ அந்த நூலில் தான் தன்னோட பேரை பரிதிமார் கலைஞர்னு சொல்லி மாற்றி வெளியிட்டிருப்பார். இந்த நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தது G.U. போப். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இங்கிலீஷ்னாலே யார் தான்? G.U. போப் தான். ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டென்னிசன் இயற்றிய நூல் வந்து ஆர்த்தரின் இறுதி. ஸோ இதில் வந்து ஒரு நாள் ஒருத்தர் ஸ்காட்லாந்து நாட்டை சேர்ந்தவர் வந்து இது கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பார். அப்போ ஒரு பாடலை பற்றி சொல்லியிருப்பார். அதில் வந்து துடுப்பு அசைத்து செலுத்தப்பட்ட படகு அன்னப்பறவைக்கு எடுத்துக்காட்டாக சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் தான் அப்படின்னு சொல்லி பெருமையாக சொல்லியிருப்பார். இது மாதிரி தமிழில் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அப்போது அதுக்கு பரிதிமார் கலைஞர் என்ன சொல்லியிருப்பார்னா 12ஆம் நூற்றாண்டிலேயே கம்பராமாயணத்தில் இந்த படகுக்கு இதை வந்து அன்னமாக சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். விடுநனி கடிது அப்படிங்கிற பாடல். ஸோ அதை பாடியும் காட்டியிருப்பார். ஓகே. ஸோ அதை பற்றி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து தமிழின் சிறப்பை உணர்த்தல். ஸோ தமிழ் சொற்களோடு வடமொழி சொற்களை கலந்து எழுதுதல் மணியும் பவளமும் கலந்து கோத்த மாலை போலாகும் அப்படின்னு சொல்லி தமிழின் அருமை உணராதோர் கூறினன்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா தமிழ் தொண்டு. ஸோ 1902 பரிதிமார் கலைஞரின் உறுதியான எதிர்ப்பால் எனது பல்கலைக்கழகத்தில் வந்து வடமொழியை கொண்டு வரும் முயற்சி கைவிடப்பட்டிருக்கும். ஸோ இவர் ரூபாவதி கலாவதி அப்படிங்கிற நாடகங்களை இயற்றியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் பெண்பால் வேடங்களும் புனைந்து நடித்திருப்பார். ஸோ சித்திரக்கவி எழுதும் ஆற்றலை பெற்றதால் இவரை சித்திரக்கவி அப்படின்னு சொல்லுவாங்க. நீதிநெறி விளக்கம் எழுதினது யார்? குமரகிருபரர். ஸோ அந்த 51 பாடல்களுக்கு உரை எழுதி நீதிநெறி விளக்கத்தில் 51 பாடல் இருக்கும். எல்லாத்துக்கும் உரை எழுதி உரையாசிரியராக இருந்தது யாருன்னா பரிதிமார் கலைஞர். மூசி பூர்ணலிங்கம் இவர் தொடங்கின பத்திரிகை தான் எது அப்படின்னா ஞானபோதினி அப்படிங்கிற இதழ். ஸோ அதை யார் நடத்தியிருப்பான்னா பரிதிமார் கலைஞர். ஞானபோதினியை தொடங்கி வச்சது பூர்ணலிங்கம். ஓகேவா. அடுத்தது பரிதிமார் கலைஞர் தமிழ் ஆங்கிலம் சமஸ்கிருதத்தில் புலமை பெற்றிருப்பார். மாணவ பருவத்திலேயே ஆங்கில பாடல்கள் எல்லாம் தமிழை மொழிபெயர்த்திருப்பார். ஸோ மதுரை தமிழ் சங்கத்தாரின் செந்தமிழ் இதழில் உயர்தனி செம்மொழி அப்படிங்கிற தலைப்பில் ஒரு கட்டுரை வந்து வரைஞ்சிருப்பார். ஸோ தமிழ் மொழி உயர்தனி செம்மொழி அப்படிங்கிறத முதலாக நிலைநாட்டினது யாரு தான் அப்படின்னா பரிதிமார் கலைஞர். ஸோ இவர் வந்து தன்னோட 33வது வயசில் 2/11/1903 இறந்திருப்பார். நடுவண் அரசு இவருக்கு அஞ்சல் தலை வெளியிட்டு சிறப்பு சேர்த்திருக்கும். ஓகேவா.
ஸோ இதுதான் வந்து பரிதிமார் கலைஞரை பற்றினது. இதையும் பார்த்துக்கோங்க. பரிதிமார் கலைஞரின் சொல்லாக்கம். ஏஸ்தட்டிக்ஸ் அப்படின்னா இயற்கை வனப்பு. பயாலஜி உயிர் நூல். ஓகேவா. கிளாசிக்கல் லாங்குவேஜ் உயர்தனி செம்மொழி. கிரீன் ரூம்ஸ் பாசறை. இன்ஸ்டிங்க்ட் இயற்கை அறிவு. ஆர்டர் ஆஃப் நேச்சர் இயற்கை ஒழுங்கு. ஸ்நாக்ஸ் அப்படின்னா சிற்றுணவு இல்லை சிற்றுணா. நெக்ஸ்ட்டு இலக்கணம். ஸோ இலக்கணம் வந்து நம்ம வேணால் தனியாக பார்த்துக்கலாம். ஓகேவா. ஸோ இதான் வந்து முதல் இயல். ஓகே. ஸோ திருக்குறள் வந்து நம்ம தனியாக பார்க்கலாம். ஏன்னா ஒரு 3 அதிகாரம் கிட்ட இருக்குது. ஆல்ரெடி 24 minutes அப்படிங்கிறது வீடியோ லென்த்தாக போயிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் நம்ம திருக்குறள் தனியாக கூட பார்த்துக்கலாம். இலக்கணமும் தனியாக பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இப்படி பார்த்தா ஓகேவா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அப்படியே டெய்லி ஒவ்வொரு இயல் அப்படிங்கிறத நம்ம கன்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.